To my YouTube channel, நான் டாக்டர் லக்ஷ்மி ஆண்டியப்பன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எக்ஸசைசஸ். அதாவது யோகாவில் ஒன்று சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி, நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு முன்னாடி நம்ம சில பயிற்சிகளும் சில மூச்சு பயிற்சிகளும் இப்படி ஒரு உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு பயிற்சிகள் இருக்குது. அதே மாதிரி கண்களை பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் சில பயிற்சிகள் இருக்குது. இப்போ கண்ணுக்கு இப்போது சயின்டிஃபிக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வெளியில் போகிறதே ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறோம். வெளியில் போகிறதுனால நம்ம ஸ்கின்னு டேன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அதில் அந்த சன் டேன் க்ரீம் எல்லாம் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்கின்னு நேச்சுரலாக அதுக்கு தேவையான அளவு அந்த விட்டமின்ஸை அப்சர்வ் பண்ணாத அளவுக்கு நம்ம எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓரளவு நமக்கு உடம்புக்கு சில வெயிலோட சத்துக்கள் தேவை. விட்டமின் டி நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எலும்புகளுக்கு. அதே மாதிரி விட்டமின் ஏ நம்ம சாப்பிட்ற அந்த கீரை வகைகள், அதே மாதிரி நமக்கு சன்னில் இருந்தும் கிடைக்கிது. வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் அந்த சன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸு. ஸோ இதை நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணோம், நம்ம வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணோம். அதாவது 40 வயசு 50 வயசில் 60 வயசில் கூட நம்மளோட தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கண்ணில் அவங்களுக்கு இன்னும் புறை இல்லாமல் அவங்க இன்னும் நல்லா தான் படிக்கிறாங்க, நல்லா சின்ன சின்ன எழுத்தெல்லாம் பார்க்குறாங்க. படிக்க தெரியலனாலும் சிலதெல்லாமே அவங்களுக்கு அந்த பார்வை எல்லாமே இருட்டில் கூட நல்லா தான் தெரியுது. ஆனால் நமக்கு இப்போ ஒரு 30-35 ஒரு 40ஸ்லேயே நமக்கு அந்த டீஜெனரேஷன் ஏர்லியாகவே ஆரம்பிச்சிடுது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லை. நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், அதை கொண்டு போய் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு சர்வீஸ் பண்ணுறோம். ரிப்பேர் ஆனாலும் கொண்டு போய் சர்வீஸ் பண்ணுறோம். நிறைய பேர் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் டாக்டரை போய் பார்க்குறதில்ல. ஏன்னா போனால் அவங்க ஏதாவது பெருசாக டெஸ்ட் எழுதி கொடுத்துருவாங்களோ, பெருசாக ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்படி பயம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில் ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போது 1 வயசு 1.5 வயசு குழந்தைங்க கூட கண்ணாடி போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடி போட்டுக்கணும் அப்படின்னு தெரியாத இது அளவு கூட அவங்க அதை பர்மனெண்ட்டாகவே அதை போட்டுக்கிறாங்க. அது அவங்களோட ஒரு உறுப்பு மாதிரியே அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இந்த ஃபோன் அடிக்ஷனு, கேம்ஸ் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இது எல்லாமே நம்ம கண்களை ரொம்ப பாதிக்கும். ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சு இருக்கிறது, தூங்காமல் இருக்கிறது, ஸோ இது எல்லாமே நமக்கு கண்களை பாதிக்கும். கண்களை அதுக்காக நம்ம வேலைகளை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பயிற்சிகளை நம்ம செஞ்சு தான் ஆகணும். எப்போ உங்களுக்கு கண் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குதோ, கண் ரொம்ப நேரம் நம்ம ஸ்க்ரீனே பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கே கண் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஃபீலிங் இருக்கும். அப்படி உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆகுதோ, கண் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும், கண் ரொம்ப வீக்கமாக இருக்கும், அப்போ இந்த ஐ எக்ஸசைஸ், இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையை அப்படி கண்ணுலேருந்து ரொம்ப அப்படி அகலமாக வைக்காமல் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் சுருக்கி கையை கண்ணுக்கு நேராக வச்சுக்கணும். கையை கொஞ்சம் நேரம் பிடிச்சி வைக்கிறது கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அதனால் கையை வச்சு நல்லா பாடியை ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு கண்ணை நல்லா முழிச்சுக்கணும். முழிச்சிட்டு மெதுவாக உங்களோட வலது ஆள்காட்டி விரலை பார்க்கணும். பார்க்கும்போது கண்ணை மூடக்கூடாது. கண்ணுலேருந்து தண்ணி வரும், அப்படியே மெதுவாக இடது பக்கம் பார்க்கணும். பார்க்குறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டு நம்ம தான் டெய்லி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்க தானே செய்கிறோம். இதுக்கு எதுக்கு தனியாக எக்ஸசைஸ் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்த அந்த ஒரு விரலை பார்க்குறதுனால நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இது திராட்டகால நம்ம பண்ணக்கூடிய முதல் நிலை, கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம பண்ணக்கூடிய முதல் நிலை. ஒரே இடத்த உத்து பார்க்குறது நர்வ்ஸை ஸ்டிமுலேட் பண்ணோம், மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணோம். ரொம்ப குட்டி குட்டி மசில்ஸ் எல்லாம் நமக்கு கண்ணை சுற்றி தான் இருக்குது. நம்ம அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம எந்த பயிற்சியுமே பண்ணுறதில்ல. இந்த ஐ எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் கண் வலிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கையை கீழே போட்டுட்டு அப்படியே கண்ணை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்.
ரொம்ப நான் கண்ணை அப்படியே கார்னருக்கு கொண்டு போகலை. நாள் ஆக ஆக என்ன பண்ணிக்கலான்னா நீங்கள் கையை இந்த அளவுக்கு கூட நீங்கள் விரிச்சிக்கலாம். விரிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படியே ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே இந்த அளவுக்கு கையை விரித்து பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கண் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஏன் கையை வச்சு பண்ண சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகாது. நீங்கள் கையை அப்படி வச்சு பண்ணும்போது இப்போ சும்மா கையை எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி பார்க்கும்போது நம்ம இந்த இடத்துல இருக்க எல்லாமே நமக்கு தெரிய தான் செய்யும். ஸோ இப்போ கையை இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த விரலை தான் பார்க்கணும். அதே மாதிரி இந்த விரலை தான் பார்க்கணும். அந்த ஒரு பின் பாயிண்ட் இடத்த வந்து நம்ம பார்க்கணும். அதனால தான் ஆரம்பத்தில் கையை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது முதல் பயிற்சி. இப்போ மேலே அப் அண்ட் டவுன், நம்ம கண்ணை எல்லா பக்கமும் மூவ் பண்ணுறோம். அப் அண்ட் டவுன், லெஃப்ட் அண்ட் ரைட்டு சுற்றுறது, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம மூவ் பண்ணுறோம். கண் மேலே அப்படியே அப் டவுன். நிறைய இடத்துல இப்படி டவுன் பண்ணும்போது இந்த மூக்கு நுனியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கண் ஸ்ட்ரெயின் ஆகும். ஆரம்பத்தில் அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் கீழே எந்த அளவு கீழே பார்க்க முடியுமோ அப்படி பாருங்கள். அப்படியே மேலே கீழே வெரி ஸ்லோ. கீழே ஒரு 5 டைம்ஸ் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேசிங். கை கட்ட வரல உங்களோட கண்ணுக்கு நேராக வச்சுக்கணும். கண்ணை நல்லா முழிச்சு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த கை கட்ட வரல அப்படியே உங்கள் மூக்கு நுனி கொண்டு வரணும். உங்களோட பார்வை இந்த கை கட்ட வரல மட்டும்தான் இருக்கணும். அப்படியே மெதுவாக அந்த மூக்கு நுனியை கொண்டு வந்து டச் பண்ணணும். உங்களை அறியாமலே கண் ரெண்டும் மூக்கு நுனியை பார்க்கும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணணும். இது வந்து ஃபோக்கஸை வந்து கொடுக்கும் மைண்டுக்கு. அப்படியே ஸ்லோவாக திருப்பி அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஐ கான்ட்ராக்ட் ஆகிறத நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும். அப்படியே ஸ்லோவாக கண் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடிடணும். கண்ணில் ஏதாவது சர்ஜரி பண்ணவங்க, லேசர் பண்ணவங்க, கேட்ராக்ட் பண்ணவங்க, கண்ணில் கிளாக்கோமா, ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாருமே இந்த பயிற்சி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்ணில் லேசர் பண்ணி ஒரு 15 days 20 days ஆனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் தான் வரும். இது பண்ணுறதுனால உங்கள் பிரச்சனை வந்து ஜாஸ்தியாகிடாது. இது பண்ணுறதுனால நீங்கள் சர்ஜரி பண்ணது வந்து எதுவும் மாறிடாது. அதனால் இது வந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன். திருப்பியும் உங்களோட கண்ணை வந்து திருப்பி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக அதுக்கு சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து இந்த பயிற்சிகள் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ எல்லா ஒரு சர்ஜரிக்கு அப்புறமும் ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு நீ சர்ஜரி பண்ணால் சரி, ஒரு பேக் சர்ஜரி பண்ணாலும் சரி, ஒரு 2 weeksக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பியோ இல்லை ஒரு யோகாவோ நீங்கள் கண்டினியூஸாக அந்த பார்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது திருப்பியும் பழைய மாதிரி நீங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் அந்த கண், அதே மாதிரி தான் எல்லாமே. நேசலில் சைனஸ் சர்ஜரி பண்ணாலும் அதுக்கு சில ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம்னு சில ப்ரீதிங் டெக்னிக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இயர் சர்ஜரி பண்ணால் அதுக்கும் சில ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஐஸுக்கும் நம்ம அந்த சர்ஜரிக்கு அப்புறமும் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ உள்ளே வந்து எனக்கு சுகர்னால ரெட்டினோபதி இருக்குது, உள்ளே வந்து ப்ளீட் ஆகுது, இப்போ இது பண்ணுறதுனால ஜாஸ்தி ஆகிடுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது நீங்கள் லேசர் பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த பயிற்சி வந்து பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. ஸோ மூணாவதாக நம்ம வந்து
அந்த கேசிங் வந்து பண்ணணும். இப்போது 4வது ஐ வந்து அப்படியே ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு கண்ணை கீழே பார்க்கணும், அப்படியே ரைட் சைட், அப்படியே ஒரு பொசிஷன்லேயும் நீங்கள் ஸ்டே பண்ணி பண்ணணும். இப்போ அப்படியே மேலே, அப்படியே லெஃப்ட் சைட், அப்படியே கீழே, அப்படியே ரைட் சைட், அப்படியே ஸ்லோவாக இதை ஒரு 3லேருந்து 5 தடவை வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் டெய்லி பண்ணிவிடுங்க. நம்ம ஐ எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுனா நம்ம பிரச்சனை வந்து சரியாயிடணுங்கிறது கிடையாது. நம்ம நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும், அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லெஃப்ட் சைட், லெஃப்ட்டு மேலே, ரைட்டு கீழே, லெஃப்ட்டு மேலே, ரைட்டு கீழே ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஆசனங்களுக்கு நிறைய பேர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு ஒரு ஏஜுக்கு மேலே இந்த ப்ரீதிங் டெக்னிக்கும், இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனுக்கும், ஒரு மெடிடேஷனுக்கும், ஒரு ஐ எக்ஸசைஸுக்கும் கொடுக்குறதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் உட்காந்து பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளாக மைண்டை காமாக வச்சு பண்ணக்கூடிய பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை விட இதில் வந்து நிறைய பலன்கள் இருக்கும். ஒரு வயசுக்கு மேலே நம்மளால் ரொம்ப உடம்பை வளைச்சி அப்படிலாம் ஆசனங்கள் வந்து பண்ண முடியாது. அப்படி பண்ணினாலும் நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவோம். இப்போது 60 வயசில் தான் நான் யோகா பண்ணவே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நிறைய ப்ரிப்பரேட்டரி ஸ்டெப்ஸு, நிறைய ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ்ஸு இப்படியெல்லாம் ஸ்லோவாக பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் நம்ம பண்ணவே முடியும். ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகள், ஐ எக்ஸசைசஸ்ஸு, ஒரு மெடிடேஷனு, ஒரு கான்சன்ட்ரேஷன் டெக்னிக்கு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக இப்போ இந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்தே கூட நீங்கள் பண்ணலாம். எனக்கு ஐ சர்ஜரி பண்ணியிருக்கு, இது பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க, கண்ணை எனக்கு இப்படி மூவ் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னா எந்த டாக்டர்ஸுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு கிளாக்கோமா இருந்தால் கூட இந்த பயிற்சியை வந்து நீங்கள் பண்ணலாம். இப்போது பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐ பவரை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு 7 நாள் பயிற்சி வச்சுருக்காங்க. அதில் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளை கொடுக்கணும், என்ன ஃபுட்டு கொடுக்கணும், இதை வந்து அங்கேயே தங்கி இருந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மிராக்கிள் தான். ஏன்னா இதெல்லாமே ஒரு டிஸார்டர் கணக்கில் தான் வரும். எப்படி இதெல்லாம் சரியாகுது, அவங்க சொல்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 7 நாள் வரைக்கும் நீங்கள் ஃபோன் நிறைய பார்க்கக்கூடாது, உங்கள் ஸ்க்ரீன் டைமை நீங்கள் குறைச்சிடணும், நிறைய கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி விஷயத்த பார்க்கக்கூடாது, அவங்க சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைசஸை இந்த டைம் கேப்பில் பண்ணணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எக்ஸசைசஸ் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு இது ஐ டிஸார்டர்ஸ், இந்த பவர் மாறுறது, இது எனக்கு பவர் வந்து சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம அந்த பவரை வந்து சரி பண்ணிக்கலாம். பவர் கூட இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பவர்னால் நமக்கு வரக்கூடிய அந்த நர்வஸ் டிஸ்டர்பன்ஸஸ் ஆகாமல் இந்த பயிற்சிகளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ஐ எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏர்லி மார்னிங் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.